வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே கல்லூரியிலிருந்து வீடு திரும்பிய மாணவி கழுத்தறுத்து படுகொலை. கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டை. தமிழகம் நெல் விளைச்சலில் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தரம் தாழ்ந்து பேசி வருவதாகவும் விமர்சனம். மேகதாது அணை கட்டினால் தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என வைகோ எச்சரிக்கை. தூத்துக்குடி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்யப்போவதாக தமிழிசை வாக்குறுதி. ராணுவத்தின் அதிகாரங்களை பறிக்க காங்கிரஸ் கட்சி நினைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதிகளை அழிக்க தாம் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவதாகவும் பிரச்சாரம். கருத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள பாஜக தயாராக இல்லை என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பேச்சு. திட்ட செயலாக்கத்தை கண்காணிக்க புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் எனவும் உறுதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே பரபரப்பை ஏற்படுத்திய கல்லூரி மாணவியின் படுகொலையில் தொடர்புடைய மர்ம நபர்களை கைது செய்ய 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வெள்ளைசாமி என்பவரின் மகள் பிரகதி. இவர் கோவையில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி விடுமுறையை ஒட்டி தனது சொந்த ஊருக்கு கிளம்புவதாக கூறி பேருந்தில் ஏறிய நிலையில் இரவு வரை வீடு திரும்பாததால் பிரகதியின் உறவினர்கள் சில நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சி பூசாரிப்பட்டி பகுதியில் சாலையோரத்தில் பெண் சடலம் ஒன்று உடலில் காயங்களுடன் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டது கல்லூரி மாணவி பிரகதி என்பது தெரியவந்தது. இதையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவி பிரகதியின் கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியில் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கல்லூரி மாணவி பிரகதி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மாணவியை படுகொலையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நெல் விளைச்சலில் தமிழகம் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நாட்டில் முதலிடத்தில் உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று பேசினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அதன் பயனாக கடந்த 4 ஆண்டுகளாக நெல் விளைச்சலில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். விவசாயத்தில் தமிழகம் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நெல் உற்பத்தியில் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களுக்கு முதலிடம் நெல் உற்பத்தியில். அதற்காக மத்திய அரசினுடைய கிருஷி கர்மா விருது பெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சி 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உலக முதலீட்டாளர்கள் இங்கு வரவழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற திட்டம். இப்படி நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த நல்ல பல நடவடிக்கைகள் இன்றைக்கு பயனுள்ள நடவடிக்கைகளாக இருந்து நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலை இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக குற்றம் சாட்டிய பன்னீர்செல்வம் பிரியாணி வாங்கினால் காசு கொடுக்காமல் செல்வது திமுகவின் லட்சணம் என்றும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் என்ன ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்கு பின் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி அரசு ஊழியர்களுக்கு எதிரானது என சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். தவறான பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் என்றும், தேர்தலுக்கு பின் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். விவசாயிகள், வணிகர்களின் பணத்தை பறக்கும் படையினர் கைப்பற்றுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தை உடையது என்றும், அது ஒரு தனி மதம் சார்ந்த நாடாக எப்போதும் இருக்காது என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் விவசாயிகள், வணிகர்களின் பணத்தை கைப்பற்றுவதாக தெரிவித்தார். என்னுடைய நாடு என்பது, இந்தியா என்பது எல்லா ஜாதிகளும், எல்லா மதங்களும், எல்லா மொழிகளும், எல்லா கலாச்சாரமும் பேசுகிறவர்களுடைய நாடாக இருக்குமே ஒழிய ஒரு தனி மதத்தினுடைய நாடாக ஒருபொழுதும் இந்தியா இருக்காது. ஆட்டு சந்தைக்கு ஆடு வாங்க பணம் எடுத்துக்கிட்டு போனா பிடிக்கிறீங்க, விவசாயி எடுத்துக்கிட்டு போற பணத்தை பிடிக்கிறீங்க, வியாபாரி எடுத்துக்கிட்டு போற பணத்தை பிடிக்கிறீங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சாலை ஓரமாக பட்டப்பகலிலே மக்களை வரிசையாக நிற்க வைத்து அவர்களுடைய தட்டிலே 500 ரூபாய் போடுகிறார். அதை இந்த தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? மேகதாது அணை கட்டிவிட்டால் 19 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை தலை விரித்தாடும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் பரமக்குடி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அவர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். பரமக்குடியில் வாக்கு சேகரித்த அவர், ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏஜென்டாக ஒரு அரசு இருந்தால் அதைவிட கொடுமையான அரசு இருக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய வைகோ, மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை தலை விரித்தாடும் என எச்சரிக்கை விடுத்தார். மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராது, பரமக்குடிக்கும் தண்ணீர் வராது, 19 மாவட்டங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இருக்காது. 25 லட்சம் ஏக்கர் பூமி அடியோடு பாழாகும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஏஜென்டாக ஒரு அரசு இருந்தால் அதைவிட கொடுமையான கொலைபாதகமான அரசு இன்னொன்று இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி நடந்ததுண்டா? ஜலியன்வாலாபாக் கொடுமையை போல நடத்தினார்களே. மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழக அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் கமுதி ஒன்றியத்திற்குட்பட்ட அபிராமம், பசும்பொன், கிளாமரம் உள்ளிட்ட ஊர்களில் வாக்கு சேகரித்தார். பல்வேறு ஊர்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். அப்போது நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக அமைச்சர் மணிகண்டன், மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கும்படி மக்களை கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்யப் போவதாக தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குறுதி அளித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு நல்ல திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்கி வருவதாக பரப்புரையாற்றி வாக்கு சேகரித்த அவர், தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்யப் போவதாக உறுதியளித்தார். இன்னைக்கு சாமானியர்களுக்கு கூட நல்லது நடக்கணும்னா ஒரு மருந்து விலை இதுக்கு முந்தைய ஆட்சியில ₹1 இருந்ததுன்னா இன்னைக்கு 30% குறைஞ்சிருச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, மக்கள் மருந்தகம்னு சொல்லி வெறும் பேர் இல்லாம ஜெனரிக் மெடிசன்ஸ் ₹1 மத்த இடத்துல விற்குதுன்னா இது 50 பைசாக்கு தான். ஆனா அப்படி வேலை செஞ்சு இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு 5 வருஷம் எந்த லீவும் எடுக்காம உங்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
தேர்தல் மற்றும் முந்தைய நாளில் முன் அனுமதியின்றி பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. முதல் கட்ட தேர்தல் வரும் 11ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை ஒட்டி தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் வந்துள்ளன. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் நாளிலும் தேர்தலுக்கு முந்தைய நாளிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் முன் அனுமதியின்றி பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடக்கூடாது என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். திருச்சி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் மாநகராட்சியின் 61 முதல் 65 வரையுள்ள வார்டுகளில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். அவருடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மாநகர மாவட்ட திமுக செயலாளர் அன்பழகன், திருவெரும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகரன் ஆகியோரும் சென்று வாக்கு சேகரித்தனர். நாட்டின் காவலாளியான தாம் தீவிரவாதிகளை அழிக்க சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவதாகவும் காங்கிரஸ் கட்சியோ பாதுகாப்பு படை வீரர்களின் முக்கிய அதிகாரங்களை பறிக்க நினைப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒடிசாவில் சுந்தர்கர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜக உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம் என்றும் இந்தியாவில் முன்னர் கற்பனை செய்து கூட பார்த்திராத பகுதிகளில் எல்லாம் பாஜக கொடி பறப்பதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரசுக்கும் அதிலிருந்து உருவான கட்சிகளுக்கும் மிகவும் வலுவான மாற்றாக திகழ்வதாக கூறிய மோடி, தீவிரவாதிகளை அவர்களது வீடுகளுக்குள் புகுந்து இந்தியா கொல்வதாகவும் இதற்கு முன்னர் இருந்த அரசுகளால் சர்ஜிக்கல் தாக்குதல்களை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்றும் அதற்கு அவர்களுக்கு துணிச்சலும் இல்லை என்றும் தெரிவித்தார். தற்போது மக்களின் காவலாளி சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவதாகவும் காங்கிரஸ் கட்சியோ பாதுகாப்பு படை வீரர்களுக்கான சிறப்பு அதிகாரங்களை ரத்து செய்ய நினைப்பதாகவும் குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் இருக்கும் வரை வறுமையை ஒழிக்க முடியாது என குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டில் உலக அளவில் அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் என்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், தற்போது இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு 2.9 லட்சம் கோடி டாலராக உள்ளதாகவும் இந்திய மக்களின் நுகர்வு முதலீடு அதிகரித்து வருவதால் 2030ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் 10 லட்சம் கோடி டாலர் கொண்டதாக உயரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்க டாலர் மதிப்பின் ஏற்ற இறக்கத்தால் உலக அளவில் 5வது மற்றும் 6வது பொருளாதாரத்திற்கு மத்தியில் இந்தியா ஊசலாடிக் கொண்டிருப்பதை அருண்ஜேட்லி சுட்டிக்காட்டினார். பாஜக தலைவர் அமித்ஷாவின் வேட்பு மனுவில் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்தி நகர் மக்களவை தொகுதியில் பாஜக தலைவர் அமித்ஷா போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் அளித்த வேட்பு மனுவில் அரசு நிர்ணயப்படி சுமார் 66 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட தனது சொத்தை வெறும் 25 லட்சம் ரூபாய் மட்டுமே மதிப்பு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளதை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அமித்ஷா தனது வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தனது சொத்தை அடமானம் வைத்து தனது மகன் பெயரில் வாங்கப்பட்ட 25 கோடி ரூபாய் வங்கிக் கடன் குறித்து முறையான தகவலை வேட்புமனு ஆவணங்களில் அவர் குறிப்பிடப்படவில்லை எனவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ள காங்கிரஸ் இந்த விவகாரத்திற்கு முறையான நடவடிக்கை எடுத்து அமித்ஷாவை வேட்பாளர் பட்டியலில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது. கருத்து வேறுபாடுகளை ஏற்க தற்போதைய அரசு தயாராக இல்லை எனவும் மக்களுக்கு தேசப்பற்று குறித்த புதிய வரையறை கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அந்த அரசு கருத்து வேறுபாடுகளை மதிக்க தயாராக இல்லை என்றும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் மக்கள் மீது தாக்குதல் நடைபெறும் போது
இந்த அரசு பாராமுகமாய் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நன்கு திட்டமிட்ட சதி மூலம் நாட்டின் ஆன்மா நசுக்கப்படுவதாக விமர்சித்த சோனியா காந்தி, நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதில் தனக்குரிய கடமையை நிறைவேற்ற பாஜக அரசு தயாராக இல்லை எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறிய சோனியா காந்தி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் மக்களவை தொகுதி வேட்பாளர் ராசா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காட்டேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மதசார்பற்ற அணி என தம்பட்டம் அடித்து வரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கு கூட தேர்தலில் சீட் வழங்கவில்லை என ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தஞ்சையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கான விவசாயம், கல்வி, ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மதசார்பற்ற அணி என தம்பட்டம் அடித்து வரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கு கூட தேர்தலில் சீட் வழங்கவில்லை என ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டினார். சிறுபான்மை, மதச்சார்பின்மை, மதவாதம் என்று இனிமேல் திமுக காங்கிரஸ் கூட்டணி சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேண்டாம். அதற்கு எடுத்துக்காட்டு 9 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட சிறுபான்மை பிரதிநிதியை இந்த முறை போடவில்லை. வரலாற்றிலேயே இது போன்ற நிலை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது கிடையாது. அப்படி என்றால் சிறுபான்மை மக்களை அவர்கள் எந்த அளவுக்கு லேசாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு எதுவும் கிடையாது. நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் செல்வராசுவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் காவிரி நீரை தடுத்து நிறுத்தி தமிழக விவசாயிகளின் முன்போக விவசாயம் செழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். எங்கள் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காவிரி தண்ணீர் வருமானால் ஒரு சொட்டு கூட கடலுக்கு போக விடாமல் அவ்வளவு தண்ணீரையும் பெருக்கி தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்து தஞ்சை காவிரி தரணி முழுமையிலும் 3 போகமும் தண்ணீர் விளைவிப்பதற்கு குடிப்பதற்கு தட்டுப்பாடு இல்லை என்ற முறையிலே கொண்டு வரும். கொள்ளிடத்தில் நிச்சயமாக வாக்களிக்கிற போது நமக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். 100% வாக்களிப்பை வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. சிறியவர் முதல் பெரியவர் வரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையர், தமிழகத்திலேயே வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும் மாவட்டமாக சென்னை திகழ்வதாகவும் இதனை மாற்றும் வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழக அளவிலே சென்னை மாவட்டத்தில், சென்னை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் தான் குறைந்த அளவு வாக்குப்பதிவு இதுவரை பதிவாகியிருக்கின்றது. இந்த ரெக்கார்டட் போலிங் ஹிஸ்டரி பார்த்தா அந்த எண்ணிக்கை 60-62% இருந்துட்டு இருக்கு. அதை அதிகப்படுத்த வேண்டும், 100% வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பேசிக் தீம்ல ஒன்று. சென்னை மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக
தலைநகர மாவட்டமாக திகழ வேண்டும் என்கின்ற காரணத்தால் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான பல்வேறு முயற்சிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. தண்ணீரில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், ஆனால் தமிழனின் கண்ணீரில் ஒருபோதும் தாமரை மலராது என சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜசேகர் போட்டியிடுகிறார். இதேபோல் விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அக்கட்சியைச் சேர்ந்த காளிதாஸ் போட்டியிடுகிறார். அவர்களை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சீமான், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தண்ணீரில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், ஆனால் தமிழனின் கண்ணீரில் தாமரை ஒருபோதும் மலராது எனவும் சீமான் குறிப்பிட்டார். தண்ணீர்ல வேணா தாமரை மலரலாம், தமிழன் கண்ணீர்ல ஒருபோதும் மலராது. குளத்தில் வேண்டுமானால் மலரலாம், தமிழர் நிலத்தில் ஒருபோதும் தாமரை மலராது. எங்க அம்மா சொல்ற மாதிரி தாமரை மலர் உடம்புல பட தாமரை வேணா மலரும், தாமரை மலராது. தமிழகத்தில் ஒரே மாதிரியான கல்வி பாடத்திட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றின் ஆண்டு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சி அளிக்க தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மெட்ரிக், சிபிஎஸ்இ மற்றும் அரசு பள்ளிகள் என தனித்தனி பாடத்திட்டங்கள் இல்லாமல் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறினார். மாணவிகள் அனைவரும் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவுரை வழங்கினார். வேலூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி ஒன்றில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், லட்சியங்களை அடைய மாணவிகள் அனைவரும் விஞ்ஞானி என்ற இலக்கை அடைய பாடுபட வேண்டும் என்றும் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இன்று புதிதாக பிறந்ததாகவும் இன்றிலிருந்து இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்பதாகவும் என்னுள் கூட ஒரு உத்வேகம் உதிக்கிறது. உங்களுக்குள்ளும் அந்த உத்வேகம் உதிக்கட்டும். மூச்சு உள்ளவரை முயற்சி இருக்க வேண்டும் என்பார்கள். முயற்சி என்பது தன்னையும் தனது சுற்றம் நாட்டையும் உதவுவதாக இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் சமூக வலைதளங்களில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுடன் என்றது வள்ளுவம். நன்று கருது நாளெல்லாம் நினைத்தது முடியும் என்றான் பாரதி. கனவு காணுங்கள் என்றார் கலாம். கொஞ்சம் ஒருபடி மேலே சென்று கனவுகளுக்கு செயல்படுப்போம் என்று சொல்வரைப்போம். அதன்படி பெரிதாய் வாழும் கனவுகளுடன் உங்கள் கனவுகளுக்கு செயல்படுத்தும் உறுதிப்பாட்டுடன் பட்டச்சான்றிதழை வாங்கிச் செல்லுங்கள். வந்தவாசி அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 500 ஆடுகள் பலியாகின. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பையூர் ஏரிக்கரையில் உள்ள கரும்பு தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவத் தொடங்கிய நிலையில் தோட்டத்தின் அருகாமையில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் தீயில் கருகி பலியாகின. மேலும் 7 ஏக்கர் கரும்பு பயிர்களும் தீயில் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் ஆடுகளின் உரிமையாளர் அரசு உரிய இழப்பீடு வழங்கி உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆடு பழகி மேய்க்க ஓட்டுறதுனால பயிர் ஏரியா ஓட்டங்க. இந்த ஒரு 500 ஆடுங்க சார். 50 லட்சம் ஆடு. நாங்கள் நானே, என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் ஓட்டணும். விபத்து நடக்கிறது எனக்கு தெரியல. அந்த எங்கேயுமே தீ அனல் அப்படியே சுற்றி ஆடு கரும்பு தோட்டத்தில் இருக்க கரும்பு தோட்டத்தை போச்சு. அப்படியே கரும்பு தோட்டத்துலேருந்து மொத்தம் 50 லட்சம் ஆடும் சார் செத்த போச்சு சார். நாங்கள் பழைக்கிறதுக்கு வழியில் எங்களுக்கு நீங்கள் எதனா நிர்வாகம் பண்ணி கவர்மெண்ட் எதுனாலும் உதவி பண்ணாதான் சார் எங்கள் பிள்ளை குட்டி பழைக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் குடும்பத்தோட சேர்த்துருவோம் சார். இது ஒன்றுமே பண்ண முடியும் சார். 50 லட்சம் ஆடு சார். 500 ஆடு சார். குட்டியால 1000 ஆடு இருக்குது சார். மொத்தம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு சார்.